நன்றி. நேரத்தில் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவைத்தலைவர் திரு டி ராஜேந்திரன் அவர்களே, சகோதரர் பூவை ரமேஷ் பாபு அவர்களே, அக்கா மகேஸ்வரி அவர்களே, சகோதரர் பரத் அவர்களே, கழகத்தினுடைய மூத்தம்மனுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் சிவராமன் அவர்களே, அண்ணன் காலனி செந்தில் அவர்களே, அண்ணன் துரைராஜ் அவர்களே, சகோதரர் சாலை சுப்பிரமணியம் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பேரன்பு அண்ணன் திரு ராமர் அவர்களே, அண்ணன் திரு அண்ணாதுரை அவர்களே, அண்ணன் திரு சந்திரன் அவர்களே, அண்ணன் திரு கரிகாலன் அவர்களே, அண்ணன் திரு தியாகராஜன் அவர்களே, அண்ணன் திரு கதிரவன் அவர்களே, அண்ணன் திரு ரவீந்திரன் அவர்களே, அண்ணன் முத்து அவர்களே, அண்ணன் திரு தர்மர் அவர்களே, அண்ணன் சரவணன் அவர்களே, அண்ணன் ஜாஃபருல்லா அவர்களே, வருகை இருக்கக்கூடிய அக்கா சிவகாமசுந்தரி அவர்களே, கலாபுரி சக்திவேல் அவர்களே, அண்ணன் பி குமார் அவர்களே, எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றி கரூர் மாவட்டம் என்றவுடன் அழைத்தவுடன் இன்முகத்தோடு வருகையிலிருந்து மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்ற பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய என்னுடைய போற்றுதலுக்குரிய மூத்த சகோதரர் திரு செந்தில்வேல் அவர்களே, உங்களுடைய பாசத்தையும் அன்பையும் பெற்று சட்டமன்றத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொகுதியுடைய வளர்ச்சிக்கு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் குளித்தலை நகர கழகத்தினுடைய செயலாளர் திரு மாணிக்கம் அவர்களே, கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் பேரன்பிற்குரிய அக்கா திருமதி சிவகாமசுந்தரி அவர்களே, எப்பொழுது அழைத்தாலும் நம்முடைய மாவட்டத்தில் அனைத்து மேடைகளிலும் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் ஒரு நாளைக்கு காலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை மூச்சு விடாமல் அனைத்து பகுதிகளிலும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இயக்கத்தினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய மூத்த திரு கரூர் முரளி அவர்களே, முனவர்ஜான் அவர்களே, அண்ணன் பல்லவிராஜா அவர்களே, சகோதரர் விஜயகுமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய மாவட்ட அணியினுடைய நிர்வாக அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, குளித்தலை நகர கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தோகமலை, குளித்தலை, கிருஷ்ணாபுரம், மருதூர், தங்கவரம் உள்ளிட்ட கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் இறுதியிலே நன்றி வாழ்த்துகின்ற பிரகாசனுடைய வேலை நான் எடுத்துக்கிட்டேன். அதனால மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் லட்சம் இளைஞர்களை வழிநடத்தி மிக சிறப்பாக இயக்கத்திற்கு வலு சேர்த்து தேர்தல் நேரத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுழன்று பணியாற்றி இயக்கத்தினுடைய வெற்றிக்கு அடித்தளமிட்டு இளைஞர்களை வழிநடத்துகின்ற பேரன்பிற்குரிய துணை முதலமைச்சர் மதிப்பிற்குரிய சின்னவர்களுடைய வழிகாட்டுதலோடு 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் தொகுதிகளுக்கு ஒரு கூட்டம் என்ற வகையில் ஒன்றிய அரசினுடைய இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி என்ற 3 தலைப்புகளில் இந்த கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் கரூர், அடுத்து அரவக்குறிச்சி, அதற்கு பிறகு கிருஷ்ணராயபுரம், இப்பொழுது குளித்தலை என 4வது கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பொதுவாக கூட்டம் என்று சொன்னால் இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளை அழைத்து கிளைக்கழக செயலாளர்கள் தொடங்கி அனைவரையும் அமர வைத்து அந்த கூட்டம் நடைபெறும். மாறாக இந்த 4 கண்டன கூட்டங்களிலும் இளைஞர்களை சார்ந்திருக்கின்ற தம்பிமார்கள் பெரும்பான்மையாக கலந்து கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களுடைய சகோதரத்தில் எடுத்து சொல்லி அதற்கான முழு முயற்சிகளை செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டு அதன் வாயிலாக இளைஞர்களை சார்ந்திருக்கின்ற தம்பி சக்திவேலுடைய தலைமையிலே அனைவரும் ஒன்றுபட்டு இந்த சிறப்பான 4 கூட்டங்களை முழுமையாக நடத்தி இருக்கின்றார்கள். அவருடைய அழைப்பை ஏற்றி வந்திருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மாவட்ட இளைஞர்களின் சார்பாகவும் என்னுடைய நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு பேசுகின்ற பொழுது அண்ணன் செந்திலன் மிக தெளிவாக ஒன்றிய அரசினுடைய நிலைகளையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய சாதனைகளையும் இங்கே பட்டியலிட்டு சொன்னார்கள். நம்முடைய குளித்தலை தொகுதிக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல் முறையாக நின்று வென்று சட்டமன்றத்திற்கு சென்ற தொகுதி குளித்தலை என்ற வரலாற்று சிறப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை சார்ந்திருக்கக்கூடிய தம்பிமார்களிடத்தில் அன்பான வேண்டுகோளாக நாம் செய்வது, நம்முடைய குளித்தலை தொகுதியினுடைய வரலாறுகளை, நம்முடைய பாரம்பரியங்களை நாம் காட்டக்கூடிய வகையில் குறிப்பாக மாநில முதலமைச்சருடைய நல்ல ஆசையோடு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட அன்பு சகோதரர் அருண்நேர் அவர்களுக்கு குளித்தலை தொகுதியில் 72,000 வாக்குகள் கூடுதலாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை உருவாக்கி தந்த உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் அன்பு கலந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது மிக சிறப்பாக இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் பாடுபட்டு
இயக்கத்தினுடைய வெற்றிக்கு இளைஞரை சார்ந்திருக்கின்ற சகோதரர்களும் அவர்களோடு இணைந்து இமாலய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நம்மை யார் ஆள வேண்டும், நமக்கான திட்டங்களை யார் நமக்காக தருவார்கள், நம்மை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் யார், நமக்கான நிதிகளை தந்து நம்மை மேம்படுத்தக்கூடிய பணிகளை செய்திடக்கூடிய தலைவர் யார் என்பதை வந்திருக்கக்கூடிய தம்பிமார்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்வார்கள். சில பேர் சில நேரங்களில் தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பு கூட தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வராதவர்கள் கூட தேர்தல் களத்தில் நின்று நான் தான் அடுத்தது என்று சொல்லக்கூடிய சூழலெல்லாம் இன்று இருக்கின்றன. ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் 50 ஆண்டு காலம் உழைப்பை நாட்டு மக்களுக்கு இயக்கத்திற்கு கொடுத்து அந்த 50 ஆண்டு காலம் உழைப்பின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் 2021ஆம் ஆண்டு மே மாதம் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றார். மாண்பு முதலமைச்சருடைய ஆட்சி பொறுப்பை ஏற்று முதல் கையெழுத்து கேட்கக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும். தேர்தலில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காக முதல் கையெழுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டைகளுக்கு 4000 வழங்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க கையெழுத்தை இட்டு கடந்த ஆட்சியில் அதிமுக கொடுக்காத நிதியை குடும்ப அட்டைகளுக்கு 4000 வழங்கிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். தம்பி எல்லா வீட்டுக்கும் வந்து எல்லா வீடுகளுக்கும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வீட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அடுத்து ஒரு கையெழுத்து போட்டாங்க. மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டத்தை தொடங்கி வைத்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டமாக இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை கையெழுத்திட்டு செயல்படுத்தி வருகின்றார்கள். செந்திலன் ஒரு கேள்வி கேட்டார், நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த விடியல் பயணத்துல ஒரு நாளைக்கு எவ்வளவு மகளிர் பயன்பெறுகின்றார்கள், பயணம் செய்கின்றார்கள்? தெரிஞ்ச சகோதரர்கள் கையில் மட்டும் தூங்க, கீழே மைக் கொடுத்துருங்க. இப்ப அவர் சொன்னதை நான் அப்படியே திருப்பி சொல்றேன். சிறப்பா சொல்றவங்களுக்கு அதே பரிசு. நான் கேட்டது எழுதியிருக்கேன். வந்திருக்கக்கூடிய தம்பிமார்களிடத்தில் கேட்கின்றேன், விடியல் பயணத்தில் ஒரு நாளைக்கு பயணம் செய்யக்கூடிய மகளிர் தாய்மார்கள் சகோதரிகள் எவ்வளவு பேர் பயணம் செய்கின்றார்கள்? ஒரு நாளைக்கு சராசரியாக 50 லட்சம் பேர் விடியல் பயண திட்டம் மூலமாக பயன்பெறுகின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றார்கள். யாராவது யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத சிறப்பு திட்டத்தை நாம் பயன்பெற்று வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், தங்களுடைய சொந்த வேலைகளுக்காக செல்லக்கூடியவர்கள், தங்களுடைய உறவினர் இல்லங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் என ஒவ்வொரு தாய்மார்களும் அடித்தட்டு மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றார்கள். அதோடு சேர்த்து காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டம், இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டமாக காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தொடங்கி வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பொதுவா நம்ம கிராமப்புறங்கள்ல நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் காலையில வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகும்போது குழந்தைகள் பள்ளிக்கூடம் போறவங்க சாப்பிட்டாங்களா இல்லையாங்கிற கவலை வேலைக்காட்டுல பெரியவங்களுக்கு இருக்கும். சாப்பிட்டு போனாங்களா, சாப்பிடலையா, நம்ம காலையில சரியா கொடுக்க முடியலைங்கிற ஏக்கம் இருக்கும். அந்த சூழ்நிலையை மாற்றி ஒட்டுமொத்த மாணவ செல்வங்களுக்கும் தாயாக தந்தையாக இருந்து காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று சிறப்பு வாய்ந்த திட்டமாக செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள். உலக நாடுகள் இந்த திட்டங்களை பின்பற்றி அங்கு செயல்படுத்துவதற்கான பணிகளை எடுத்திருக்கின்றார்கள். இப்படி முதலமைச்சருடைய திட்டங்கள் யாருக்கான திட்டங்கள்? அடித்தட்டு மக்கள், ஏழை மக்களுக்கான, விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு அரசாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டங்களோடு நம்முடைய அண்ணன் செந்திலன் அவர்கள் சொன்னதை போல நான் முதல்வன் என்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம், அது முதலமைச்சருடைய கனவு திட்டம், முதலமைச்சருடைய பிறந்த நாளில் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம். படித்த இளைஞர்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பை பெறுவதற்காக, தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக லட்சோப லட்சம் இளைஞர்கள் பயன்படக்கூடிய வகையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டமாக நான் முதல்வன் திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து இன்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளியிலே, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படித்து உயர்நிலைக்கு செல்லுகின்ற மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன் என்ற 2 திட்டங்கள்
முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை மாணவ செல்வங்கள் என்று நன்றியோடு எண்ணி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத ஒரு பெருமையை மாணவ செல்வங்கள் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களை அப்பா என்று அன்போடு அழைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்கள். இந்த திட்டங்களோடு சேர்ந்து குறிப்பாக குளித்தலை தொகுதியினுடைய வளர்ச்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்ட தொகுதியாக, வளர்ச்சி அடைந்த தொகுதியாக, முதல் தொகுதியாக குளித்தலையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒரு அரசு கலைக்கல்லூரி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசிலே கொண்டு வரப்பட்ட கல்லூரி தொடங்கி பல்வேறு சிறப்பு திட்டங்கள், குறிப்பாக இப்பொழுது தேவைப்படுகின்ற குடிநீர் திட்டங்கள் உட்பட பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அவருக்கு முன்பாக முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களும் குளித்தலை தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றார்கள். வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம செல்போன் கையில் வச்சிருக்கோம், கல்லூரிக்கு போறோம் படிக்கிறது. நம்ம வீட்டில் ஒரு லேப்டாப்போ ஒரு டேப்போ கேட்டா யோசிப்பாங்கல்ல, எதுக்கு உனக்கு இப்ப எதுக்கு அவளை காசு போட்டு வாங்கணும்னு கேட்பாங்க. வசதி இருக்கிறவங்க வாங்கி கொடுப்பாங்க, கொஞ்சம் பேர் எதுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கிக்கலாம் பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரிகளை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்குவதற்காக 2000 கோடி ரூபாய் நிதிகளை இந்த நிதிநிலை அறிக்கையிலே கொடுத்து அதற்கான சிறப்பு திட்டங்களுக்காக செயல்படுத்துவதற்கு உத்தரவு வழங்கிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஒரு உள்ளங்கையில மடிக்கணினியை கொடுத்து உலகத்தை நீ பார், உன்னை உயர்ந்த நிலைக்கு நீ உன்னை மேம்படுத்திக் கொள் என்று சிறப்பு வாய்ந்த திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் இந்த மடிக்கணினி வழங்கக்கூடிய மகத்தான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். மாணவ செல்வங்களோடு சேர்த்து இளைஞர்களுக்கு மீண்டும் ஒரு சின்ன வினா. என்னடா கேள்வியா கேட்டு 2 பேரும் மாத்தி கொள்றாங்களே நினைக்க வேண்டாம். இந்த வருஷம் பட்ஜெட் போட்டாங்கல்ல, நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் கொடுத்தாங்க. இப்ப சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு துறைகள் வாரியா நிதிகள் ஒதுக்கீடு செய்யறாங்க. மின்சாரத்துறைக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு, உயர்கல்விக்கு நிதி ஒதுக்கீடு, இப்படி துறைகள் வாரியா நிதி ஒதுக்கீடு. நாம் சார்ந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறைக்கு இந்த ஆண்டு ஒதுக்கிய நிதி எவ்வளவுன்னு யாராவது சொல்ல முடியும்? பள்ளி கல்வித்துறைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு பட்ஜெட்ல ஒதுக்கிய நிதி எவ்வளவு கோடி? 46,000 கோடி. 46,000 கோடி கொடுத்திருக்காங்க. மொத்த இந்தியாவுக்குமே 1.5 லட்சம் கோடி தான் ஒன்றிய அரசு ஒதுக்குறாங்க. ஆனா நம்ம ஒரு மாநிலத்தில் நம்முடைய குழந்தைகள் உயர்ந்த கல்வியை பெற வேண்டும், சிறந்த நிலைக்கு அவர்கள் முன்னேற வேண்டும், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு முதலமைச்சர் சிந்தித்து ஒரே துறைக்கு 46,000 கோடி நிதிகளை தருகிறார் என்று சொன்னால் இதை விட நம்முடைய முதலமைச்சர், நமக்கு சிறந்த முதலமைச்சர் யார் இருப்பார்கள்? வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி சிந்திக்க வேண்டும்? வரக்கூடிய காலம் நமக்கான காலம், வரக்கூடிய களம் நமக்கான களம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நாம் சிந்தித்து நம்மை ஆளக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் களம். நம்மை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதியுடைய சாதனைகள் தொடர்ந்திட, இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திட, குளித்தலை தொகுதி வளர்ச்சியடைந்த முழுமை பெற்ற தொகுதியாக மாற்றிட வரக்கூடிய தேர்தலில் குளித்தலையை சார்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து 4 தொகுதிகளில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் வென்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்குவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு இந்தி திணிப்பு. எதற்காக இந்த இந்தியை ஒன்றிய அரசு திணிக்கிறது? இங்க அந்த செந்தில் தெளிவா சுத்தி காட்டினாங்க. தமிழ் படிச்சா நம்ம ஊர்ல இருக்கலாம், ஆங்கிலம் படிச்சா பல்வேறு நாடுகளுக்கு நம்ம வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம். ஹிந்தி படிச்சா எங்க போகலாம்? ஹிந்தி படிச்சவங்க எங்க வர்றாங்க வேலைக்கு? யார நம்பி வர்றாங்க? நம்ம முதலமைச்சரை நம்பி அங்கிருந்து ஹிந்தி தெரிஞ்சு படிச்சவங்க நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க.
நம்ம அங்க போய் என்ன பானிபூரி விற்க போறோம்? அங்க போய் என்ன பண்ண போறோம்? பானிபூரியா வைக்க போறோம். அதுதான் நான் அன்னைக்கு ஒரு கூட்டத்தில் கேட்கும்போது கேட்டேன். சோசியல் மீடியாவில் நிறைய செய்திகளும் நிறைய பகிர்ந்திருந்தாங்க. சில பேர் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போறேன்னு போனாங்க. அவங்க கிட்ட கேட்ட கேள்வி, நீ அங்க போய் ஹிந்தியில பேசினியா இங்கிலீஷ்ல பேசினியா? அங்க போய் எதுல பேசினா, எதுல படிச்ச, எதுல கத்துக் கொடுத்தாங்க, எப்படி கிளாஸ் எடுத்தாங்க? நமக்கு தேவை இருமொழி, தமிழ் ஆங்கிலம். நம்மை வளர்த்து இந்த அளவிற்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மகளிர் அதிகமாக தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு ஒவ்வொரு நிலையிலும் தொழிற்சாலைகளை உருவாக்குவது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவது என மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். எனவே ஒன்றிய அரசு என்பது இந்தியை திணிக்க முயற்சி செய்கின்றார்கள். தொகுதி மறுவரை என்ற பெயரில் நம்முடைய தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கையை குறைத்து நம் குரல் டெல்லியில் எடுபடாமல் செய்வதற்கான அனைத்து பணிகளையும் முன்னெடுக்கின்றார்கள். அதை முதல் ஆளாக ஒரு நெஞ்சுரமிக்க ஆளும் மிக்க தலைவராக, முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். நம்முடைய உரிமையை மீட்டெடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், நமக்காக போராடக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள். அதனால்தான் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொன்னார்கள். தமிழ்நாடு போராடும் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கை தொடுத்து ஆளுநர் கையெழுத்திடாத அத்தனை கோப்புகளை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக ஒரே உத்தரவுகளை பெற்று வென்று காட்டிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். முதலமைச்சருடைய இலக்கு வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற இலக்கு. அந்த 200 குளித்தலில் முதல் தொகுதியாக இடம்பெற்றது என்ற சரித்திர சாதனையை நாம் உருவாக்கிட வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு உறுதியை இந்த மேடையின் வாயிலாக எடுத்து சொல்கின்றேன். நம் மாவட்டத்திற்கு என்ன தேவை, நீங்களும் எடுத்து சொல்லுங்கள். நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்கின்றோம். அத்தனையும் நிறைவேற்றி தருகிறோம். உங்கள் சகோதரனாக இருந்து, மேடையில் இருக்கக்கூடியவர் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்து நிறைவேற்ற வேண்டிய எங்களுடைய கடமை பொறுப்பு நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை சொல்லி நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய குளித்தலை தொகுதிக்கு ஒரு மினி விளையாட்டு அரங்கத்தை தந்திருக்கின்றார்கள். இந்த சட்டமன்றத்துடைய கூட்டத்தொடரில் விரைவில் அதற்கான பணிகளையும் நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் அரசு கலைக்கல்லூரிக்கு அருகாமையில் இடம் இருக்கிறது என்று தேர்வு செய்திருக்கின்றார். விரைவில் அந்த பணிகளை நாம் தொடங்கி இருக்கின்றோம் என்ற சிறப்பு செய்தியோடு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வரக்கூடிய தேர்தலில் குளித்தலை தொகுதி உதயசூரியன் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றது என்ற சாதனையை முதலமைச்சருடைய கரங்களிலே ஒப்படைக்க வேண்டும். அதற்கு இளைஞர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை நல்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திலே பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் மாவட்ட இளைஞர்களின் சார்பிலும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.